விஜய், விஷால் இதெல்லாம் பேசும்போதே ஒரு கிளுகிளுப்பாக இருக்கும். ஏன்னா அது ஆரம்ப எழுத்து வீணாவே சுக்கிரன் இல்லையா? இந்த சுக்கிரன் அப்படின்னாவே உல்லாசம், கம்ஃபர்ட்டு, லக்ஷரி இதெல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியது. அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு வெற்றி கூட சுலபமா வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஒரு வழியில் போகிறோம்னா நம்ம பின்னாடி முன்னாடி சைடில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே போகும்போது அதில் நிறைய நம்ம கற்றுப்போம். அப்போ தான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அவங்க எதுவுமே பார்க்காம போகும்போது அவங்களுக்கு அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க அவ்வளோ ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் நமக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு 1-2 தடவை உணர்ந்த பிறகுதான் அவர்கள் தங்களது ஸ்பீடை குறைத்துக் கொள்வார்கள். இவங்கள்ட்ட பெருசாக அட்வைஸ் கொடுத்தெல்லாம் நம்ம இவங்களை திருத்த முடியாது. இந்த வீணு ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள்லாம் குழந்தைகளோட கூட திருமண வாழ்வை முறித்து கொண்டு வேறு ஒரு திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இந்த உச்சகட்ட சோதனை, உச்சகட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய ஏற்படுது. அது ஆண்களாக இருந்தால் கடன் தொல்லை, சில பேர் இந்த போதை வஸ்துக்கள், இந்த மாதிரி ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பழக்கங்களை பழக்கிக் கொள்கிறார்கள். லேடிஸாக இருந்ததுன்னா திருமண வாழ்வு, இதில் தான் அவங்களுக்கு இந்த உச்சகட்டமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஜயலட்சுமி, விஜயா இதெல்லாம் நிறைய சோதனைகளை சொந்த வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய நபர்கள். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வி லெட்டர்ல பேர் வச்சவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தனிநபரின் பெயர் வி அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். பெரும்பாலும் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல்லடை சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்கிற மாதிரி, வி ஃபார் விக்ட்ரி, இப்போ ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ பி ஃபார் பியூட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வி ஃபார் விக்ட்ரி. இந்த ஒரு விஷயத்துக்காகவே என்னுடைய பெயரை வீல அமைச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நாங்களே அமைத்து கொடுத்துருக்குறோம். இப்போது ஜனனகால ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெயரின் ஆரம்ப எழுத்து இந்த வி அப்படிங்கிற ஒரு எழுத்தில் வரும். இப்போது விங்கிற எழுத்தை பற்றி பேசணுன்னாவே எல்லாருக்குமே ஒரு உல்லாசம் வந்துடும். ஏன் அப்படின்னா விஜய், விஷால் இதெல்லாம் பேசும்போதே ஒரு கிளுகிளுப்பாக இருக்கும். ஏன்னா அது ஆரம்ப எழுத்து வீணாவே சுக்கிரன் இல்லையா? இந்த சுக்கிரன் அப்படின்னாவே உல்லாசம், கம்ஃபர்ட்டு, லக்ஷரி இதெல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியது. அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு வெற்றி கூட சுலபமா வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு வெல்கமோ இல்லை இவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனோ இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நமக்கு தான் எப்படியும் இதெல்லாம் கிடைக்குதே, வீணா விக்ட்ரி தானே, நமக்கு தான் எங்கே போனாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? இந்த எழுத்து ஆரம்பமே சுக்கிரனே உல்லாசம் தானே, அப்போ லக்ஷரி தானே. இந்த லக்ஷரியை ஏங்கி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு விடுவாங்க. நிறைய பேர் படிக்கிற வயசில் படிப்பை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போராடி அந்த படிப்பை நான் எப்படியாவது முடிச்சாதான் எனக்கு ரெஸ்பெக்டு அப்படின்னு வரக்கூடிய நபர்களாக நம்ம இவங்களை பார்க்கலாம். ஒரு அழகான தங்க மோதிரம் இருக்குது. அந்த மோதிரத்தை பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருக்குது. ஆனால் அந்த பளபளப்பான தோற்றத்தை அடைவதற்கு அந்த மோதிரத்தை எப்படி கொண்டு போய் நெருப்பில் வச்சு அதை போட்டு அடித்து அதை போட்டு சுருட்டி அதை கம்பியில் போட்டு கட்டி அதை பாலிஷ் போட்டு அதை தேய்ச்சி அதுக்கு இந்த வடிவத்தை கொண்டு வராங்களோ, அதை போல் நம்ம இவங்களை ரொம்ப ரிஃபைண்டாக அந்த பளபளப்பான ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இவங்களை ஸ்க்ரீன்லேயோ மீடியாலேயோ பார்க்குறோம். அதுக்கு பேக்ரவுண்டில் பேக் ஸ்டேஜில் இவங்க எவ்வளவு அடி மிதி வாங்கினாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பேரை பற்றி அதிக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற எனக்கு தெரியும். புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி எளிதாக ஏமாற்றம் அடையக்கூடிய நபர்கள், வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த ஏமாற்றத்தையே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு பிறகு அடுத்த தடவை நம்ம இதில் ஏமாறக்கூடாது. ரொம்பவும் ஸ்பீடாக போகக்கூடிய நபர்கள் போகிற ஸ்பீடில் எதையும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ 100 ரூபா கொடுக்குறோம்,
40 ரூபா சேஞ்சு தரணும்னா அவர் 40 ரூபா கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறத கூட பார்க்காம எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு வழியில போறோம்னா நம்ம பின்னாடி முன்னாடி சைட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே போகும்போது அதுல நிறைய நம்ம கத்துப்போம். அப்பதான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அவங்க எதுவுமே பார்க்காம போகும்போது அவங்களுக்கு அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க அவ்வளவு ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் நமக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு 1-2 தடவை உணர்ந்த பிறகுதான் அவர்கள் தங்களது ஸ்பீடை குறைத்து கொள்வார்கள். இவங்கள்ட்ட பெருசாக அட்வைஸ் கொடுத்தெல்லாம் நம்ம இவங்களை திருத்த முடியாது. வேணும்னா நம்ம இவங்கள்ட்டேருந்து அட்வைஸ் கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஞானம் உண்டு. இப்போ அந்த பொண்ணுக்கு வீணு பேர் வருது, அந்த பொண்ணு மீடியாவில் இருக்குது அப்படின்னா, ஒரு பியூட்டிஷியன் மாதிரி, ஒரு ஃபேஷன் டிசைனர் மாதிரி அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஞானம் இருக்கும். நீங்கள் ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நெக்லஸில் என்ன ஃபினிஷ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கம்மி பட்ஜெட்டில் அதை எங்கே போய் வாங்கினா அந்த ஹை குவாலிட்டி வரும். கம்மியான விலையில் வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிட்டாலும் ஒரு ஹை பட்ஜெட் ட்ரெஸ்ஸில் போனால் எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் வருமோ அந்த அளவுக்கு இவங்க அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபினிஷை வந்து லோ பட்ஜெட்லேயே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் சப்ஜெக்ட் நாலேஜ் வைத்திருப்பார்கள். அதற்காக கடினமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மேக்சிமம் இந்த மீடியா, சோஷியல் மீடியா, இயல் இசை, நாடகம் இந்த தொழிலெல்லாம் வர்றதுனால கடினமாக தங்களுடைய உடம்பை வந்து அவங்க வருத்தி அதற்குண்டான பயிற்சி முயற்சி எடுத்து அந்த இடத்துக்கு வருவார்கள். அந்த வந்த இடத்தை தக்க வைத்து கொள்வார்கள். இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸு இல்லை தேர்ட் இன்னிங்ஸில் தான் நடைபெறும். இன்க்ளூடிங் ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப். நிறையா பேருக்கு இந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் ஆகுது அப்படின்னா மேக்சிமம் நம்ம வந்து இவங்களை ரிஷபராசியில் பார்க்கலாம். அப்போது இவங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயை வர்றது, இவங்க ஒரு மாதிரி சாஃப்டாகவும் மென்மையான நபர்களுமா இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த கரடு முரடான ஒரு ஜர்னியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது வந்து ஆரம்பத்தில் கண்ணை மறைச்சிரும். அதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்கள் அதை உணரும் பொழுது நிறைய பேர் இன்க்ளூடிங் இந்த வீணு ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள்லாம் குழந்தைகளோட கூட திருமண வாழ்வை முறித்து கொண்டு வேறு ஒரு திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இதை நான் நிறைய பேரில் பார்த்துருக்கிறேன். இவங்களுக்கு பெரும்பாலும் கலவரத்தில் ஈடுபாடுங்கிறது கிடையாது. ஆனால் இவங்களுடைய பொறுமைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் உண்டு. ஒரு நேரத்தில் அவர்கள் எக்ஸ்ட்ரீமாக வெடிக்கும் பொழுது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு பகிரங்கமாக அழுது விடுவார்கள். ஏன்னா இவங்க ஒரு நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் அவங்க பர்ஸ்ட் பண்ணி அழுக ஆரம்பித்து விடுவார்கள். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இந்த உச்சகட்ட சோதனை, உச்சகட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய ஏற்படுது. அது ஆண்களாக இருந்தால் கடன் தொல்லை, சில பேர் இந்த போதை வஸ்துக்கள், இந்த மாதிரி ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பழக்கங்களை பழக்கி கொள்கிறார்கள். இதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. நிறைய கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, சொத்து தகராறு ஏற்படுது. லேடிஸாக இருந்ததுன்னா திருமண வாழ்வு, இதில் தான் அவங்களுக்கு இந்த உச்சகட்டமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகே, இப்போ ஆண்களுக்கு திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. லேடிஸாக இருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அதாவது இவங்களுக்கு தங்களுடைய காலில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு தேவையான காசோ வருமானமோ வராது. அப்படிங்கும்போது யார்கிட்டயாவது வட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ கணவர் வந்து எனக்கு தெரியாமல் நீ தனியாக அங்கே வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறியா, நீ அந்த காசை வாங்கி என்ன பண்ணுற இப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். சரி, இந்த வட்டிக்கு கொடுத்த நபர் ஏதாவது நமக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் ஒரு 2-3 தடவை இவங்களுக்கு காசை கரெக்டாக கொடுத்து மொத்தமாக இவங்கள்ட்ட இருக்கிற அந்த காசை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ இங்கேயும் அடி விழுகும், அங்கேயும் அடி விழுகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமிங்கிற பேர்லலாம் பார்க்கலாம் நீங்கள். அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டால், இங்கே பாரு, நீ கொடுத்ததே பிளாக் மணி, கணக்கில் வராத பணத்தை தான் கொடுத்துருக்குற, நீ இதை திருப்பி என்கிட்ட வந்து கேட்டேன்னா நான் உன்னை போய் மாட்டி விட்டுருவேன்னு இவங்களையே மடக்கிடுவாங்க.
ஆனா இவங்க யார்கிட்ட காசு வாங்கினாங்களோ அவங்க வந்து இவங்கள்ட்ட கரெக்டா வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நபர் கொடுக்க மாட்டார். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வரும். இவங்க சொந்த வீட்டில் அக்கா அம்மா அப்பாட்ட வாங்கினா அங்கேயும் பிரச்சனை வரும். கொடுத்த இடத்துலையும் பிரச்சனை வரும். கையில் குழந்தை இருக்கும். குழந்தையோட போய் வேற ஒரு திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அங்கே வரக்கூடிய நபர்கள் நான் உன்னைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் விடும்பாரு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்த உடனே வேற வழியே இல்லை, சரி நான் இனிமேல் சொந்தமாக ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணியாவது என் வாழ்க்கையை நடத்திக்கிறேன், ஒரு துணி தைச்சு இல்லை ஒரு டிஃபன் கடை வச்சு என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நொந்து போய் ரொம்ப அடிபட்டு அதன் பிறகு ஒரு உச்சத்துக்கு வந்த நிறைய பெண்கள் இதில் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த வி என்று பேர் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவங்கெல்லாம் அந்த இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இனிமே அடுத்த வேலை தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விஷயத்திற்கு மேல் இவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். எல்லாருக்கும் ஒரு 4-5 உணவு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்களோடதை மட்டும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு இந்த ஃபுட்டில் வந்து ரொம்ப ஆர்வம், மேக்கப்பில் ரொம்ப ஆர்வம், அலங்கார பிரியம் இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம். அப்புறம் இவங்க ஒரு ட்ராவலிங் பண்ணணும்னா கூட ஒரு கூட்டமாக போகணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரொம்ப லக்ஸுரியாக போகணும், ஒரு 3-4 பேரை கொண்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு சாப்பிடணும். அப்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு லிவிங் ஸ்டாண்டர்டு பழகிட்டாங்கன்னா அதுலேருந்து கீழே வர முடியாது. ஒரு பந்தாவான வாழ்க்கையை விரும்புவாங்க. ஆனால் காசு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணலாம். காசு இல்லாத போது நம்ம கிரெடிட் கார்டும் லோனும் வாங்கி பண்ணினா அப்போ நமக்கு அந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது வரும். எல்லாரும் வந்து சம்பாதிச்சுட்டு செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க செலவு பண்ணினா ஒரு பேர் புகழ் அந்தஸ்து வரும், அதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே இவங்களுக்கு மைனஸ் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பழக வேண்டும். நிறைய பேர் இந்த ஹையர் பொசிஷனில் வந்த பிறகு இல்லை ஒரு அல்டிமேட் போஸ்ட்டுக்கு வந்த பிறகு தங்களது வார்த்தைகளால் சில நேரத்தில் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி காயப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இவர்களுக்கு தேடி வர வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இவர்களுக்கு வராது. ஏன்னா இப்போ அந்த சுக்கிரனுடைய அமைப்பு பேரின் ஆரம்பத்திலேயே இருக்கிறதுனால நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை இவர்கள் விடாமல் கவனமாக பார்த்து கொண்டால் இவர்களுக்கு மேலும் வெற்றி அப்படிங்கிறது வரும். இது வந்து இன்க்ளூடிங் ஃபேமிலி லைஃப்லேயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இவங்க மிதுன ராசியில் வந்து அமையும் போது இவர்களுக்கு பாதகாதிபதியாக 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு வர்றதுனால அவர்களால் இவர்களும் இவர்களால் அவர்களும், அதாவது இந்த வீண் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களால் லைஃப் பார்ட்னரும் லைஃப் பார்ட்னரால் இவரும் கொஞ்சம் காயப்பட வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படும். இதெல்லாம் அவங்க அக்காமடேட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும். அக்காமடேட் ஆகிட்டா ஃபேமிலி லைஃப் ட்ராவல் ஆகும். இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் இவங்களுக்கு நிறைய ஏற்படுது. ஓகே, இப்போ இந்த வீண் லெட்டர் இருக்கிறவங்க அதே வீண் லெட்டர் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? மேக்சிமம் இவங்க வந்து வீண் ஆரம்பிக்கிற நபர்களை விட்டுட்டு இவர்கள் வந்து MTD இந்த மாதிரி வர்றது எடுக்கலாம். 2 பேரும் வி அப்படின்னா 2 பேரும் ஏக நட்சத்திரமாக வரக்கூடாது. இப்போ அதாவது ரோகிணியில் 2 பேரும் ரோகிணியாகவும் 2 பேரும் மிருகசீஷமாகவும் வரக்கூடாது. வேற வேற நட்சத்திரமா இருந்தாங்க. பசங்கள்லாம் விஜய்னு பேர் வச்சிட்டாலுமே தளபதியோட வாழ்க்கை தான் எனக்கு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ விஜய் அப்படின்ற பேர் வச்சவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? விஜய் அப்படின்னு வச்சா அது 1ஆம் நம்பர். 10 சூரியன், ஒளி வீசக்கூடிய பிரகாசம், உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இது விஜயா அப்படின்னு வச்சா அது 11 2ஆம் நம்பர். அந்த 2ஆம் நம்பருங்கிறது சந்திரன், அது மனக்குழப்பம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த விஜயலட்சுமி விஜயா இதெல்லாம் வந்து நிறைய சோதனைகளை சொந்த வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய நபர்கள். வித்யா பேருக்கு போயிடலாம். வித்யா அப்படின்ற பேரு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவங்க ஒரு தெய்வீகமா இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வித்யாலையும் 2 ஸ்பெல்லிங் இருக்கு, VIDYA VIDHYA. இவங்கெல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆன்மீக ஈடுபாடு, அவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது.
ஒருவேளை திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா தொழில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தொழில் அவங்களுடைய சப்ஜெக்ட் இதிலெல்லாம் ஒரு உச்சம், ஒரு சுப்பீரியர் ஸ்டேஜ் அவங்க மைண்டில் இருக்கு, ஞானம் உண்டு. கொஞ்சம் இவர்களும் பேசும்போது மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்து இந்த வினோத், விவேக் அந்த மாதிரி. இந்த வினோதுங்கிறது நிறைய லவ் மேரேஜ் வரக்கூடிய நபர்களா பார்க்கலாம். விமலும் நிறைய லவ் மேரேஜ் வரக்கூடிய நபர்களா பார்க்கலாம். விமலா நிறைய லவ் ஃபெயிலியர் வரக்கூடிய நபர்களாக நீங்க வந்து பார்க்க முடியும். இந்த வினோதுன்னு பேர் வரக்கூடியவங்கெல்லாம் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு எசென்ட்ரிக்கான திறமைங்கிறது அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா அதிகமா அவங்க வந்து பப்ளிக்கோட பொதுமக்களோட மிங்கிள் ஆகிறது கிடையாது. விவேக்குங்கிறது வந்து என்னன்னா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தன், விவேகானந்தம் அப்படி இருக்கும். காலிங் நேம் மட்டும்தான் விவேக்னு வரும். விவேக்குங்கிறது நம்பர் 20, 2ஆம் எண்ணை குறிக்குது. அதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அவங்களுடைய கேரியரில் நிறைய ஏற்படும். ஃபினான்ஷியலாகவும் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ புதுசாக ஒரு நேம் வருது, விக்ராந்த் அப்படின்ற ஒரு பேர் வருது. அந்த பேர் வச்சு உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? இந்த விக்ராந்த் அப்படின்னு தனியாக நம்ம கணக்கு போட்டோம்னா VIKRANT 21 3ஆம் நம்பர் குருவோட ஆதிக்கத்தில் வருது. அப்போ அவர்கள் வந்து மற்றவர்களை மேலே ஏற்றி விடக்கூடிய ஒரு ஏணி போல் செயல்படக்கூடிய நபர்களாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பொண்ணுங்க பேருக்கு போயிடலாம். வினோதினி, வனிதா, இந்த மாதிரி வினிதா இந்த மாதிரி பேர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்க வந்து தொழில் ரீதியாக ஏதாவது நம்ம சுய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், யாரையும் எதிர்பார்த்து இருப்பதில்லை. நம்ம வேணால் மற்றவங்களுக்கு செய்யலாம், மற்றவங்க யாரும் நமக்கு செய்வாங்களோ இல்லையோங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இவங்களுடைய பர்சனல் லைஃபு, மேரேஜ் லைஃபு, லவ் லைஃப்லலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது அதிகம் இருக்குது. ரொம்ப விட்டு கொடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலை, இல்லைன்னா கொஞ்சம் இதில் ரொம்ப கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுது. எனக்கு இந்த வனிதா நேமை பற்றி மட்டும் தனியாக சொல்லுங்கள். ஏன்னா பிக் பாஸில் ஒருத்தவங்க வனிதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா வனிதான்னு பேர் வச்சவங்களாம் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது நியூமராலஜி பிரகாரம் வனிதான் போட்டா இல்லை வினிதான் போட்டா நம்பர் 23 5ஆம் எண் புதனுடைய ஆதிக்கம் வருது. அந்த புதன்னாவே ஸ்பீடு, சுறுசுறுப்பு, காரியத்தை சாதித்து கொள்வது. இதுல சிக்கல் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டா, யாருமே வனிதா, வினிதா அப்படின்னு தனியா அவங்களுடைய பெயர்களை உபயோகிக்கிறது இல்லை. ஒருவேளை எஸ் வனிதா இல்ல சி வனிதா இல்ல ஜி வனிதா இல்ல எல் வனிதா அப்படின்னு போட்டாலோ, இல்ல அப்பா பேரு வீன்னு வரும் பொழுது வி வனிதான்னு போட்டாலோ, இந்த ஃபுல் நேமனுடைய நம்பர் 26 8ஆம் நம்பராகவும் இல்லைன்னா 29 2ஆம் நம்பராகவும் வரும் பொழுது திருமண வாழ்வு, அதுல உறவு முறை சிக்கல், இதனால் வம்பு வழக்கு, நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ரொம்பவும் மூட் அவுட் ஆக வேண்டியது, ரொம்பவும் டிப்ரெஷனுக்கு போக வேண்டிய நிலைமை, மீண்டும் மீண்டும் வாழ்வை எங்கு ஆரம்பித்தோமோ அங்கேயே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. பேருக்கு அதுதான் பலன். ஓகே, அடுத்தது விஷால் அப்படின்ற பேர் வச்சவங்க. விஷால்ங்கிறது 1ஆம் நம்பர் சூரியன். அப்போ ஒளி வீசக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, தாமதப்பட்டாலும் டிலே ஆனாலும் எப்படியாவது நம்ம அந்த உச்சத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக போராடக்கூடிய அமைப்பு அதுதான் ஏற்படும். இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பேர் வரும்பொழுது நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அந்த மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, சூரியனுக்கு கொஞ்சம் சுட்டரிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நம்ம பயணத்தில் நம்ம யாரையும் சுட்டரிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ உங்கள் கேள்விக்கு இதுலேயே பதில் இருக்குது. ஓகே, வீல நேம் வச்சவங்களோட லைஃப் பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க. அவங்க இன்னும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு அவங்க லைஃப் இன்னும் நல்லா இருக்கும்னா எது சொல்வீங்க? கண்டிப்பாக வி ஃபார் விக்ட்ரி தான். ஆனால் அந்த விக்ட்ரிங்கிறது நமக்கு தலைக்கு ஏறக்கூடாது. கவனமாக ஒவ்வொரு அடியும் நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை நம்ம பிரமாதமாக உபயோகித்து கொள்ளணும். அதையும் தவிர இவர்களுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் அந்த டாமினேஷனுங்கிறது எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நமக்கே சில இடங்களில் நெகட்டிவ் ஆகிடும். இந்த 2 விஷயத்தை மட்டும் கவனமாக அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒயிட்டு க்ரீன் இந்த கலர்ஸை லக்கி கலர்ஸை யூஸ் பண்ணினா இவங்க நல்ல உச்சத்துக்கு வர முடியும். டேட் ஆஃப் பர்த்லேயும் கூட்டுலேயும் 3 இல்லைன்னா இவங்க ஒயிட்டை யூஸ் பண்ணலாம்.
3 இருந்துச்சுன்னா ஒயிட்டை யூஸ் பண்ணாமல் க்ரீனை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய வீல ட்ரெண்டிங் நேம்ஸ் இப்போது வியா, விபா, விவின், இந்த மாதிரி விவின்யா, இந்த மாதிரிலாம் நிறைய நேம்ஸ், விஹான், இதெல்லாம் நாங்களே, வெண்பா, இந்த மாதிரி வினாலினி, இந்த மாதிரிலாம் நிறைய, வானவி, இந்த மாதிரிலாம் நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த குழந்தைகளுக்கு எப்படி பெயர் அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது சம்மந்தமாக கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சாஃப்ட்வேரும் தனியாக வெளியிட்டிருக்கிறோம். இது ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரோடைய டெமோ URL வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் பிங் பண்ணுறோம். தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.